أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா தௌபால முன்னாடி இருக்க வசனங்களை எல்லாம் சொல்லிட்டு இப்போ 9வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கை கொண்டவர்களே யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லி என்ன விஷயத்த சொல்ல போறான் பார்க்கலாமா? அமிசம்மா படிங்கம்மா. இறை நம்பிக்கையாளர்களே, வேதம் வழங்கப்பட்டவர்களை சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவிகளும் மக்களின் பொருள்களை தவறான முறையில் விழுங்குகிறார்கள். மேலும் அவர்களை அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் தடுக்கின்றார்கள். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக. ஒரு நாள் வரும், அந்நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழக காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இவை தாம் நீங்கள் உங்களுக்காக சேகரித்து வைத்திருந்த கருவூலங்கள். எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வத்தை சுவையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க பெரும்பாலான மக்கள் அறிஞர்களை துறவிகளும் மக்களோட பொருள்களை தவறான முறையில சாப்பிடுறாங்க. அறிஞர்களா இருக்கிறவங்களும் துறவிகள்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் மக்களுடைய பொருளை தவறான முறையில சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய வழியில செலவிடாம இருக்கிறதுக்கு தடுக்கிறாங்க. யார் இப்படி தங்கம் வெளியெல்லாம் சேர்த்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய வேதனை இருக்குதுங்கிற ஒரு நற்செய்தியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் நீ இதுல இருந்து காப்பாத்தி அல்லாஹ் தவறான முறையில் நாங்கள் சாப்பிடுவதிலிருந்து யா அல்லாஹ் மக்களை தடுப்பதிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நாள் வரும், அந்த நாளை ஈமான் கொண்டவர்கள் நாம ஒவ்வொருத்தரும், அந்த நாள் தான் மறுமை நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காட்டுறான். அந்த ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இதோ நீங்க சேர்த்து வச்சீங்கல்ல தங்கம் வெள்ளி எல்லாம், அது நாங்க ஒரு வருஷம் மட்டும் சக்காத் கொடுத்தா போதுமா? வருஷமா கொடுக்கணும்? கொடுத்த நகைக்கு திரும்பவுமா கொடுக்கணும்? நான் 10 பவுன் கொடுத்துட்டேன், அதை வச்சுட்டு மிச்சத்துக்கு கொடுக்கலாமா? எங்க அம்மா கொடுத்துட்டாங்களாம், அது எனக்கு ஓகேவா? என் மாப்பிள்ளையுமா கொடுக்கணும்? என் நகைக்கு நானேவா எடுத்து கொடுக்கணும்? இன்னும் இந்த ஜக்காத்து சம்பந்தமா ஆயிரக்கணக்கான கேள்வி சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏண்டா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு கம்மி. வச்சுக்கலாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும், ஒவ்வொரு வருஷம் கொடுத்தா காலியா போயிருமே. அப்போ ஏமா பொறக்கையிலேயே 100 பவுனும் 50 பவுனும் 200 பவுனும் 400 பவுனும் போட்டுக்கிட்டா பிறந்தோம்? கொடுத்தான்ல அவங்க. ஏன் அவன் கொடுக்க சொல்றத கொடுத்தா காலியா போயிரும்? திருப்பி கொடுக்க மாட்டானா? ஏன் அந்த நம்பிக்கை இல்ல? அல்லாஹ் தஆலா அப்படிலாம் கொடுக்காம சேர்த்து வச்சிருந்தேல, எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு அண்டர் கிரவுண்ட்ல, பீரோல, அடியில. ஐயோ பீரோல வச்சா அடிச்சு உடைச்சு தூக்கிட்டு போயிடறான், இப்ப வேற ஒரு இடத்துல வைக்கலாம். அப்படியெல்லாம் ஜக்காத்தெல்லாம் கொடுக்காம கட்டளைக்கு மாறு செஞ்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தீங்கல்ல, அதையெல்லாம் இன்னைக்கு பழுக்க காய்ச்சி விழா எங்க காட்டு, விக்ஸ் தேய்ச்ச மாதிரி தேய்ச்சு விடுறேன். அப்படியா? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ காப்பாத்து ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளுக்கு அழகான முறையில் வழிபடக்கூடியவர்களாக, உன்னுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். விழா புறத்துலையும் முதுகுலையும் சூடு போட பண்ணுமா. சூடு போட்டதோட மட்டும் இல்லாம இதைத்தானே சேர்த்து வச்சீங்க, உங்களுடைய கருவூலங்களா நினைச்சீங்க, சொத்துக்களா நினைச்சீங்க, சுகங்களா நினைச்சீங்க. நீங்க சேர்த்து வச்ச எல்லா செல்வத்தையும் இந்தாங்க விழாவுலையும் முதுகுலையும், இன்னும் சில இடத்துல நெத்திலையும் சொல்லுவாங்க. அல்லாஹ் நீ காப்பாத்துறப்பே சூடு போடப்படுமா. சும்மா நம்ம எல்லாம் லேடிஸா இருக்கோம், கிச்சன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கோம், சமைச்சுக்கிட்டு இருக்கையில ஒரு தண்ணி சுடு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி சும்மா ஒரு துளி தெரிச்சு நம்ம மேல படட்டும், இல்ல ஒரு துளி எண்ணெய், அந்த எண்ணெய் அப்படி நம்ம ஏதோ நம்ம பொரியல் பண்ணிட்டு இருக்கையில அது படட்டும், ஆண்டு படக்குடு ஷாக் அடிச்ச மாதிரி பாதிக்குது. அது மட்டும் இல்ல, அது ஹீட் கொஞ்சம் கூடவா இருந்தா அப்படி கொப்பளமா வந்துருது. அதையே தாங்க முடியல. நரகத்துல போட்டு பழுக்க காய்ச்சி விழாவுலையும் முதுகுலையும்
சூடு இழுத்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இந்த நேரத்துல எல்லாரும் அப்படி கண்ண மூடி கொஞ்ச நேரம் இந்த காட்சிய கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அப்பத்தான் நானும், நீங்களும் இந்த கட்டளைகள அமுல்படுத்தலாம். இந்த சூடு எனக்கு வேணாம் யா அல்லாஹ். நீ எனக்கு குடுத்ததுல இருந்து 100 பவுன் குடுத்தா 100யுமா நீ தர்மமா பண்ண சொல்ற? 2 1/2 பவுன். 40 பவுன் வச்சிருந்தா 1 பவுன். அவ்வளவுதான். இத நான் குடுத்துடுறேன் யா அல்லாஹ். எனக்கு இந்த சூடு வேணாம் யா அல்லாஹ். இந்த தண்டனை வேணாம் யா அல்லாஹ். அப்படின்னு நம்ம செயல்படக்கூடியவர்களா இருப்போம். கேள்வி கேட்காம. ஏன்னா 40 குடுத்துட்டு 1 கேட்டா குடுக்குறதுக்கு என்ன? ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு மத்தியில குடுத்துட்டு தானே அல்லாஹ் குடுக்க சொல்றான். அப்படி இல்லாத மக்களுக்கு இந்த தண்டனை இருக்குங்கிறத கபூர்ல வச்சா அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் இப்ப சுய நினைவோட தானே இருக்கோம். எல்லாருக்கும் புரியும்ல. அல்லாஹ் நாளைக்கு கேட்பான்ல, இந்த மீட்டிங்ல இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நான் சொன்னனே, கேட்டியே குடுத்தியா? கேட்பான்ல அல்லாஹ். யா அல்லாஹ் நான் குடுத்தேன் யா அல்லாஹ். சமிஅனா யா அல்லாஹ். செவி மடுத்தோம். வ அத்தானா யா அல்லாஹ். குடுத்தோம் யா அல்லாஹ். நிச்சயமா அல்லாஹ் நமக்கு 40க்கு 1 குடுத்தா 80 அல்லாஹ் நாடுனா 700லாம் குடுத்துருவான். நம்ம எங்கடா வைக்கிறதுன்னு யோசிக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லாத போது இந்த தண்டனை. இத நம்ம எல்லாரும் உள் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த அழகிய கட்டளைகளை நிறைவேற்றி இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். உண்மையாக அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இவ்வாறே உள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சங்கைக்குரியவன. இதுதான் சரியான நெறிமுறையாகும். எனவே இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வாறு இணை வைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களோடு போரிடுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் போர் புரியுங்கள். மேலும் இரையச்சம் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நசீர் நிராகரிப்பை அதிகப்படுத்தும் செயலாகும். நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் அழிக்கெடுக்கப்படுகின்றார்கள். ஏதேனும் ஒரு ஆண்டில் போர் விலக்கப்பட்ட ஒரு மாதத்தை போருக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக்கி கொள்கின்றார்கள். ஆனால் மறு ஆண்டில் அதே மாதத்தில் போர் புரிவது கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள். ஏனெனில் அல்லாஹ்வினால் போர் புரிய தடை செய்யப்பட்டுள்ள மாதங்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட மாதத்தை இவர்கள் அனுமதிக்கப்பட்டதை ஆக்கிக் கொள்கின்றனர். அவருடைய தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. சத்தியத்தை மறுக்கும் மக்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாஹ்வின் வழியில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் பூமியிலேயே அமிழ்ந்து கிடக்கின்றீர்களே, மறுமையை விட உலக வாழ்க்கையில் நிறைவடைந்து விட்டீர்களா? அவ்வாறாயின் அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தும் மறுமைக்கு முன் மிக அற்பமானவையாகவே இருக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதத்தோட எண்ணிக்கை சொல்லி, ஆண்டுகளோட சொல்லி, இதுல நீங்க எதிரிகளுக்கு முன்னாடி போர் செய்யாம ஏன் இருக்கிறீங்க? இந்த மாதத்துல புனிதமானதை தவிர மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு போர் செய்ய அனுமதிக்கப்பட்டதா இருக்கு. அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, யாரு தீய வழியில இருக்கிறாங்களோ, தீமையின் பக்கம் போறாங்களோ அவங்களுக்கு அது அழகாக்கப்பட்டிருக்கும். அவங்க சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு எல்லாம் கேட்கிறான். உங்களுக்கு என்ன ஆச்சு? கேக்குறோம்ல, என்ன ஆச்சு இப்படி பேசுற? என்னாச்சு இந்த மாதிரி பாக்குற? என்னாச்சு அங்க போற? இது கேட்போம்ல. அந்த மாதிரி சாதாரண அல்லாஹ் தஆலா எப்படி கூப்பிட்டு கேக்குறான் பாருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? அல்லாஹ்வுடைய வழியில புறப்படுங்கன்னு சொன்னா இந்த பூமியில அப்படி என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே மூழ்கி போய் இந்த பூமியில கிடக்குறீங்களே, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையில நீங்க நிறைவடைஞ்சிட்டீங்களா? இது நிறைவடையக்கூடிய வாழ்க்கை இல்ல. இதுல பாருங்களேன், எவ்வளவு பெரிய பணக்காரவங்கள, கோடீஸ்வரங்கள, படிச்சவங்கள, பதவியில, பட்டத்துல, அழகுல சிறந்தவங்கள்ட்ட கேட்டீங்களா? நிம்மதியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எந்த கவலையுமே இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாமே உங்களுக்கு திருப்தியா இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு ஆள், ஓகே நான் எல்லா நியமத்துக்களும் அடைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பாருங்களேன். ம்ஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம்ங்கிறது நம்ம முன்னாடி வசனங்கள்ல பார்த்த சோதனை களம். அந்த சோதனை களமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மூழ்கி போயிட்டீங்களா? இதை விட நிரந்தரமானது, நிலையானது, நீங்காதது
அப்படிப்பட்ட மறுமை ஒண்ணு வச்சிருக்கேன். அதுலதான் நீங்க நிறைவடையணும். இந்த உலகத்துல மூழ்கி மறுமை வாழ்க்கைய மறந்துறாதீங்க. அப்படி நீங்க மறந்து இருந்தீங்கன்னா, மக்களே நீங்க தெரிஞ்சுக்கங்க, இந்த உலக வாழ்க்கையும், அதனோட இன்பங்களும் மறுமைக்கு முன்னாடி அற்பமானது. நம்ம அற்பம்ன்னு எத சொல்லுவோம்? சாதாரண விஷயத்த சொல்லுவோம். பழசு, வீணா போனது. ஏதாச்சும் ஏன்னா புதுசா பார்த்து சின்னதோ, பெருசோ சொல்ல மாட்டோம். இது புதுசு. இத போய் வை அப்படின்னு சொல்லுவோம். அற்பமானதுன்னு எத? பழசு, பட்டு, வீணா போனது, தூக்கி போடுறது. அட இதுதானே விடு. அப்படி அந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்து இந்த துனியாவ வைக்கிறான். இந்த உலகத்த வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த துனியாவுடைய இன்பம் அற்பமானது. எதுக்கு முன்னாடி? மறுமைக்கு முன்னாடி. அதனால அல்லாஹ்வுடைய வழியில போராடுங்கன்னு உங்கள்ட்ட சொன்னா, இந்த உலக வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு மறுமைய மறந்து இருக்காதீங்க. ஏன்னா இது அற்பமானது. அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்துமா. நீங்கள் இறை வழியில் புறப்படவில்லையாயின் அல்லாஹ் உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். மேலும் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தினரை கொண்டு வருவான். மேலும் அல்லாஹுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்திட முடியாது. அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் அதனால் என்ன? நிராகரிப்பாளர்கள் அவரை வெளியேற்றிய போது திண்ணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருந்த போது இருவரில் இரண்டாமவராய் இருந்த அவர் தன் தோழரை நோக்கி, கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார். அப்போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கி அருளினான். மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலம் அவருக்கு உதவி செய்தான். மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் வாக்கை தாழ்த்தினான். மேலும் அல்லாவின் வாக்குதான் மேலானதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் முன்னறிவாளனுமாய் கனமாக இருந்தாலும் சரி, லேசாக இருந்தாலும் சரி, நீங்கள் புறப்படுங்கள். உங்களுடைய உடைமைகளை கொண்டும் உயிர்களை கொண்டும் அல்லாவின் வழியில் போராடுங்கள். நீங்கள் அறிவுடையோராயின் இதுவே உங்களுக்கு மிக சிறந்ததாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஸாக்கல்லாஹ் கைரா ரம்ஸமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன விஷயங்கள்லாம் சொல்றான்? நீங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு புறப்படுங்கன்னு சொன்னா புறப்பட்டு போங்க. உலக விஷயத்துல மூழ்கிறாதீங்க. நீங்க ரப்புடைய வழியில போராட நீங்க கிளம்பலான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை இருக்கு. உங்களுக்கு பதிலா வேற சமுதாயத்த கொண்டு வந்து அந்த பணிய வாங்கிருவான். அந்த வேலைய அவங்க செஞ்சுருவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. நீங்க அத இழந்துருவீங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் பேராற்றல் மிக்கவனா இருக்கான். இந்த சமுதாயம் என்ன? வேற ஒரு சமுதாயத்த கொண்டு வர்றதுல அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க நபிக்கு உதவி செய்யாட்டி என்ன? அல்லாஹ் இருக்கான். அவரு குகையில இருக்கிறப்போ, தன்னுடைய தோழரோட இருக்கப்போ, நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு கவலைப்பட்டு சொன்னாரு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அ நபி சொன்னாங்க, "ஏன் நீங்க அப்படி கவலைப்படுறீங்க? நம்மளோட அல்லாஹ் இருக்கான்." அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவருக்கு மன நிம்மதிய குடுத்தான். அவங்களுடைய பார்வைக்கு தென்படாத பலத்தை குடுத்து அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். அதனால நீங்க உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைய அழகா செய்யுங்க. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளனா இருக்கிறான். அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, கனமா இருந்தாலும் சரி, லேசா இருந்தாலும் சரி, நீங்க புறப்படுங்கன்னா உங்களுடைய உடைமைகளையும், உயிர்களையும் எடுத்துக்கிட்டு புறப்படுங்க. அல்லாஹ்வோட வாழ்க்கை வழியில போராடுங்க. நீங்க அறிவுள்ள மக்களா இருந்தா அதான் சிறந்தது. அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 42. நபியே, விரைவில் பலன் கிட்டுவதாயும் பயணம் சிரமமின்றியும் இருந்திருப்பின் நிச்சயமாக அவர்கள் உம்மை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் இப்பயணம் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக தோன்றியது. எங்களால் இயலுமாயின் நிச்சயம் நாங்கள் உங்களோடு கிளம்பியிருப்போம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள். அவர்கள் தம்மை தாமே அழிவுக்குள்ளாக்குகிறார்கள். அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. போரில் கலந்திடாமல் இருக்க நீர் ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்? நீர் அனுமதி அளிக்காமல் இருந்திருந்தால் வாய்மையாளர்கள் யார் என்றும் பொய்யர்கள் யார் என்றும் உமக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்குமே. அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புரிவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென்று ஒருபோதும் உம்மிடம் கோரமாட்டார்கள்.
அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களை நன்கறிபவனாக இருக்கின்றான். எவர்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ, மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களோ, மேலும் அந்த சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள்தாம் இத்தகைய கோரிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றனர். மேலும் உண்மையிலேயே ஜிஹாதுக்காக புறப்பட அவர்கள் நாடியிருந்தால் அதற்கு வேண்டிய சில ஆயத்தங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிளம்புவதை அல்லாஹ் விரும்பவே இல்லை. எனவே அவன் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டான். ஆகவே தங்கியிருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் உங்களோடு வந்திருந்தால் வீண் குழப்பங்களைத் தவிர வேறு எதையும் அவர்கள் உங்களிடையே அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். உங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுவதற்காக உங்களுக்கிடையே விஷமம் செய்து கொண்டு திரிந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய நிலை என்னவெனில், இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவர் உங்களில் பலர் இருக்கின்றனர். அல்லாஹ் அக்கிரமக்காரர்களை நன்கறிபவனாக இருக்கின்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹாலா இந்த இடத்துல நயவஞ்சர்களை பத்தி பேசக்கூடியதா இருக்கு. அப்போ அல்லாஹ் இந்த தொடர்ந்து சூரா அன்ஃபால்லையும் பாருங்க, சூரா தௌபாலையும் பாருங்களேன், அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போங்கன்னு சொன்னா நீங்க போயிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த போற ஜிஹாத கடமையாக்கி இருக்கிறான் அவனை நம்பக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. யார் யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கோ அவங்கதான் உங்கள்ட்ட சாக்கு போக்கு சொல்லி சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் சொல்லி அதுல இருந்து விதிவிலக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்திலேயே சுத்தி திரியட்டும். அவங்க உங்களோட வர்றத அல்லாஹ்வும் விரும்பல. அப்படி வந்தா உங்களுக்குள்ள குழப்பம்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா கொஞ்சம் பலகீனமான மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய குழப்பத்துக்கு ஆள்பட்டு அவங்களும் பிரச்சனைக்கு ஆளாகுவாங்கிறதுனாலதான் நான் தடுத்துட்டேங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்த இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பம் செய்ய முயன்றிருக்கிறார்கள். மேலும் உம்மை தோல்வியுறச் செய்ய எல்லா விதமான தில்லு முள்ளுகளையும் கையாண்டிருக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் விரும்பாத நிலையிலும் சத்தியம் வந்தது. அல்லாவின் மார்க்கம் மேலோங்கவே செய்தது. மேலும் போருக்கு செல்லாதிருக்க எனக்கு அனுமதி தாரும், என்னை சோதனைக்குள்ளாக்காதீர் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர். இதோ கேளுங்கள், சோதனையிலேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். மேலும் நரகம் இத்தகைய இறை நிராகரிப்பாளர்களை திண்ணமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உமக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் உமக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நாங்கள் முன்னரே எங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்கின்றனர். நீர் அவர்களிடம் கூறுவீராக, நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்காக விதித்து வைத்திருப்பவற்றை தவிர எதுவும் எங்களை அடையாது. அவன்தான் எங்களின் பாதுகாவலன். மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வளவு பெரிய அழகான நிம்மதி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா. உங்களுக்கு துன்பம் வந்தா அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க, உங்களுக்கு நன்மை கிடைச்சா உங்களுக்கு அப்படி மனசுக்குள்ள வெந்து போறாங்க. இவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாவலனா இருக்கான். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் முழுமையா சார்ந்து இருக்கட்டும்ங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அவர்களிடம் கூறும், எங்கள் விஷயத்தில் இரு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதனை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் விஷயத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வே உங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றானா அல்லது எங்கள் கைகளில் மூலம் கொடுக்க வைக்கின்றானா என்பதைத்தான். ஆக நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் உங்கள் பொருளை விருப்பமுடனோ வெறுப்புடனோ எவ்வாறேனும் செலவு செய்யுங்கள். ஆனால் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் திண்ணமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தினராய் இருக்கின்றீர்கள். அவர்கள் செலவு செய்த பொருட்கள் அவர்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்டவர்களாகவே வருகின்றார்கள். இறைவழியில் செலவழிக்கும் போது மனமில்லாமலே செலவழிக்கின்றார்கள். அவர்களிடமுள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹ்வோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திட வேண்டும் என்றும், சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்கள் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றுதான் நாடுகின்றான்.
மேலும் நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள்தாம் என்று அல்லாஹ்வின் மீது மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். உண்மையில் அவர்கள் உங்களைக் கண்டு அஞ்சுகின்ற மக்களாவர். ஏதேனும் ஒரு தஞ்சம் புகும் இடத்தையோ குகையையோ நுழைவிடத்தையோ அவர்கள் காண்பார்களானால் அங்கே விரைந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செலவு செய்யுங்க, செலவு செய்யாட்டி உங்களுக்கு சூடு போடப்படும் மேல சொன்னான். இந்த இடத்துல நீங்க செலவு செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப உண்மை முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளையை சொல்லிட்டு, முனாஃபிக்குகள் செலவு செஞ்சா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க செலவு செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, அல்லாஹ் எதையுமே ஏத்துக்க மாட்டான். ஏன்னா உங்களுடைய செயல்கள் எல்லாம் வீணா போச்சு. உங்களுடைய ஈமானே சரியில்லையே, உங்களுடைய இறை நம்பிக்கையே சரியில்லையே அப்படிங்கிறத ஒவ்வொன்னா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா மேலும் நபியே, அவர்களில் சிலர் தான தர்மங்களை பங்கிடும் விஷயத்தில் உம்மை குறை கூறுகிறார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறிது கொடுக்கப்பட்டால் மன நிறைவு கொள்கின்றார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் கோபம் அடைகிறார்கள். அல்லாவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அளித்தவற்றைக் கொண்டு அவர்கள் மன நிறைவு கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான், அவனுடைய தூதரும் எங்களுக்கு வழங்குவார்கள், அல்லாவிடமே நாங்கள் ஆவல் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்களே. ஆனால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இந்த அல்லாஹ் தான தர்மங்களை எல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும், பிடரிகளை விடுவிப்பதற்கும் கடனாளிகளுக்கும் மற்றும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியவனவாகும். இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமையாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தோனும் நுண்ணறிவாளனுமாய் இருக்கின்றான். ஓகேடா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நீங்க அல்லாஹ்வுக்காக மன நிறைவோட அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சொல்லிட்டு நீங்க கொடுத்திருந்தா அது எவ்வளவு நல்லதா இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினதா இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அழகா பொருந்திக்கிட்டு அழகான முறையில உங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இந்த அடுத்த 9வது அத்தியாயம் 60வது வசனத்துல உங்களுடைய தான தர்மங்கள் யாருக்கு கொடுக்கும்? இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி லிஸ்ட போட்டு சொல்றான் பாருங்க. இந்த தான தர்மம் எல்லாம் ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, இந்த தர்மங்களை வசூலிக்கப்படுறாங்கல்ல, அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்கல்ல அந்த பணியாளர்களுக்கு, உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டும்னு அவங்களுக்குடைய ஏற்படுத்தின அந்த மக்களுக்கு தான் சொந்தமானது. அப்புறம் அடிமைகளுக்கு, பிடரிகளை விடுவிப்பதற்கு அந்த அடிமைகள் இருக்காங்கல்ல அந்த அடிமைகளுக்கு, அப்புறம் கடனாளிகளுக்கு, அப்புறம் இறை வழியில செலவு செய்யறதற்கும் பணிகளுக்கு, அந்த பணிகளுக்கு, அந்த பயணிகள் இருக்காங்கல்ல அந்த பயணிகளுக்கும் உரியதா இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனா நுண்ணறிவாளனா இருக்கிறான். லிஸ்ட் போட்டு நம்ம கையில கொடுத்துட்டோம். இந்த லிஸ்ட் படி நம்ம செயல்படக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணுங்கிறத பாக்குறோம். அடுத்ததா மேலும் நபிக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகின்ற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் தம்முடைய காதில் விழுவதையெல்லாம் நம்புகிறார். நீர் கூறும், உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றைத்தான் செவியேற்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். மேலும் நம்பிக்கையாளர்களை நம்புகின்றார். உங்களில் யார் நம்பிக்கையாளர்களாய் விளங்குகின்றார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருட்கொடையாகவும் இருக்கின்றார். ஆனால் எவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு நோவினை தருகின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. அவர்கள் உங்களை திருப்தியுற செய்வதற்காக உங்களிடம் அல்லாஹ்வின் பெயர் கூறி சத்தியம் செய்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்களாய் இருந்தால் அவர்கள் திருப்தியுற செய்வதற்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே மிகவும் தகுதியானவர்கள். எவன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைக்கின்றானோ அவனுக்கு திண்ணமாக நரக நெருப்பு இருக்கிறது. அதில் அவன் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பான். இது மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? இறை நம்பிக்கையாளர்கள் மீது ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டு அது தம்முடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்திவிடுமோ என்று
இந்நய வஞ்சகர்கள் அஞ்சுகிறார்கள். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள். எவை வெளிப்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீர்வான். நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின் உடனே அவர்கள் கூறுவர், நாங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் தான் பேசிக் கொண்டிருந்தோம். அவர்களிடம் நீர் கூறும், அல்லாவையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் திண்ணமாக நிராகரித்து விட்டீர்கள். உங்களில் ஒரு கூட்டத்தாரை நாம் மன்னித்து விட்டாலும் மற்றொரு கூட்டத்தாருக்கு நாம் தண்டனை வழங்கியே தீருவோம். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகளாகி விட்டனர். நயவஞ்சக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள்தாம். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள், நன்மையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் தங்களுடைய கைகளை நன்மையானவற்றை விற்று முடக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் அல்லாவை மறந்ததனால் அல்லாவும் அவர்களை மறந்தான். திண்ணமாக நயவஞ்சகர்கள் தீயவர்கள்தாம். இந்நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டென்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அதுவே அவர்களுக்கு பொருத்தமான இடமாகும். மேலும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்கிறது. உங்களுக்கு முன்னிருந்தவர்களைப் போன்றே நீங்களும் நடந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் உங்களை விடவும் அதிக ஆற்றல் பெற்றவர்களாகவும் அதிக பொருட்களும் வழித்தோன்றல்களும் உடையவர்களாகவும் இருந்தனர். உலகில் தமக்குரிய பங்கினை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமக்குரிய பங்கினை அனுபவித்தது போன்று நீங்களும் உங்களுக்குரிய பங்கினை அனுபவித்து விட்டீர்கள். மேலும் வீண் வாதங்களில் ஈடுபட்டிருந்த அவர்களைப் போன்று நீங்களும் ஈடுபட்டீர்கள். இறுதியில் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதென்றால், அவர்கள் செய்த எல்லா செயல்களும் இம்மையிலும் மறுமையிலும் வீணாகி விட்டன. மேலும் அத்தகையவர்களே இழப்புக்குரியவர்களாவர். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் வேறொரு சப்ஜெக்டுக்கு அது போக போகுது. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில நயவஞ்சகர்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்கும். அவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட பேச்சையெல்லாம் பேசுவாங்க. அவங்க மூடி மறைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஐயோ, வகி வந்துகிட்டு இருக்கே, இந்த நேரத்துல நம்ம இதை சொன்னா இது வெளிப்பட்டுருமோ, மறைச்சா நமக்கு மறைச்சுக்கலான்னு அவங்க மூடி மறைக்கக்கூடியதையும் வெளிப்படக்கூடியதையும் அல்லாஹ் கண்டிப்பா வெளிப்படுத்தியே தீருவான். அவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இங்கிட்டு வந்தா சொல்றாங்க, நாங்க சும்மா விளையாட்டா நகைச்சுவையா பேசணும்னு சொல்றாங்க. என்னப்பா, அல்லாஹ்வுடைய பேச்சும் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு அவ்வளவு நகைச்சுவையா பரிகாசமா போச்சா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உங்களோட தவறுகளை நியாயப்படுத்தாதீங்க. இறை நம்பிக்கை கொண்டதுக்கு பின்னாடி நீங்க நிராகரித்து விட்ட ஒரு கூட்டமா இருக்கீங்க. நம்ம மன்னிச்சுட்டாலும் மற்றொரு கூட்டத்தாருக்கிட்ட தண்டனை வழங்கியே தீருவோம். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் குற்றவாளிகளா இருக்கீங்க. அல்ல டைரக்டா சொல்றான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ், இந்த முனாஃபிக் தனம் இருக்கே, இந்த நயவஞ்சகம் இருக்கே, பெரிய பொல்லாதது. ஏன்னா அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முனாஃபிக்களை அல்லாஹ் நரகத்தோட அடித்தட்டுல போடுவான்னு சொல்லிட்டு. அப்போ ஒண்ணு ஈமான் கொன்றணும், இல்லாட்டி மத்த பக்கத்துக்கு போயிடணும். அதான் பாதுகாக்கணும் அந்த மத்த பக்கத்துல போறதுல இருந்து, நிராகரிப்புக்கு போறதுல இருந்து. இந்த நயவஞ்சகத்தனத்துல நடுநிலைமையா இருக்கிறது ரொம்ப மோசமானது. அப்படிப்பட்ட ஆண்களும் இப்படிப்பட்ட பெண்களும் தீமை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தானும் தீமை செய்யறதோட பிற மக்களையும் தீமையின் பக்கம் ஏவக்கூடியவர்களா இருக்காங்க. இவங்களையெல்லாம் அல்லாஹ் முட்டைக்கு அமுக்கிடுவான். இவங்களுடைய நன்மையெல்லாம் எதுவுமே அவன் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், மறுத்துருவான். இவங்கெல்லாம் நயவஞ்சவர்கள், இவங்கெல்லாம் தீயவர்கள். டைரக்டா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் ஆண்களும் பெண்களும் நரக நெருப்புக்குத்தான் இருக்கிறாங்க. அவங்க அதுலயே வீழ்ந்து கிடப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பொருத்தமான இடம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய சாபமும் இவங்களுக்கு நிலையான வேதனையும் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம அஞ்சணும், பயப்படணும். இப்படிப்பட்டவர்களுடைய செயல்கள் எல்லாம் இமையிலையும் வினாயிரும், மறுமையிலையும் வினாயிரும். இவங்கதான் இழப்புக்குரியவர்கள் அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ், இந்த இழப்புக்குரிய மக்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து
பாதுகாத்தரலையா அல்லா. எங்கள் உள்ளத்துல இருந்து நயவஞ்சகத்தனம் முனாஃபிக்தனத்தை இருந்து பாதுகாத்தரலையா அல்லா. யா அல்லா குஃப்ரில் இருந்து ஷிர்கில் இருந்து எங்களை பாதுகாத்தரலையா அல்லா. யா அல்லா நீ எதையெல்லாம் உற்றார் உறவுகளை ஆதரிக்க சொல்கின்றார், நீ அழகான முறையில தான தர்மம் கொடுக்க சொல்றா. யா அல்லா அழகான முறையில தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்துவான்னு சொல்றேன். யா அல்லா யார் இறை நம்பிக்கை கொண்டு இந்த மார்க்கத்துக்காக போராடுறார்களோ அவர்களை உன்னதமான இடத்துல கொடுப்பேன், உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பேன், நிலையான சொர்க்கத்துல நுழைய செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த தகுதிகள் உடைய நன்மக்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் யா அல்லா உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எங்கள் ஊர் மக்களையும் யா அல்லா நீ அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் ஆக்கி ஆள் புரிவாயாக. யா அல்லா எங்கள் ஈமானை அதிகரிக்க செய்து எங்களுடைய தக்குவாவை அதிகரிக்க செய்து யா அல்லா எங்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் முழுமையாக்கி தருவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.